ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு அந்த வெப்சைட்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸும் இன்க்ளூடிங் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அவங்க எந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பிக்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, எந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டூல் சொல்றேன், மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய குரோம் பிரவுசரை ஓபன் பண்ணி தண்டர்பிர்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று வரும். அதை வந்துட்டு உங்களுடைய குரோம் பிரவுசர்ல வந்துட்டு எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எந்த ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணாலும் சரி, அந்த வெப்சைட்ல இருக்க டீடைல்ஸ் உங்களால ஈஸியா ஸ்கிராப் பண்ணிக்க முடியும். சோ ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்டென்ஷனை எனேபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்టిక్యులர் ஏஐ டூல் அந்த என்டையர் வெப்சைட்டை அனலைஸ் பண்ணி அதுல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு கொடுத்துரும். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நாம கனெக்ட் பண்ணிருக்கிற வெப்சைட்ல வந்துட்டு அந்த வெப்சைட்டை என்டையரா அனலைஸ் பண்ணி அது என்னென்ன லிங்க் இருக்கு, அது என்னென்ன இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு, அதுல எத்தனை டேபிள்ஸ் இருக்கு, காலம் இருக்கு அப்படிங்கறத ஃபுல் டீடைல்ஸா வந்துட்டு இந்த ஒரு டேபிள்ல கொடுத்துருச்சு. எனக்கு இந்த வெப்சைட்ல இருந்து மொபைல் நம்பர் ஏதாவது வேணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்க சைடுல பாத்தீங்க அப்படின்னா மெயில், ஃபோன் நம்பர், பிக்சர் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு நான் மொபைல் நம்பரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்டுக்கான கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையுமே ஈஸியா ஸ்கிராப் பண்ணி கொடுத்துரும். சோ இந்த வெப்சைட்ல வந்து கான்டாக்ட் நம்பர் எதுவும் டெலிபரேட்டா கொடுக்கல. சோ அதனால வந்து எதுவுமே கிடையாது. மத்தபடி உங்களுக்கு இமேஜஸ் வேணும் அப்படின்னா நீங்க இது மூலமா ஈஸியா ஸ்கிராப் பண்ணிக்க முடியும். சோ தட்ஸ் ஆல் गाइस, ஃபாலோ ஃபார் மோர், சேஃப் ஃபார் லேட்டர்.